Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற கிராஃப் எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படி அது ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா அதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஃப் எல்லாமே அவங்க புக்கில் கொடுத்துருக்கதே நம்ம பார்த்துப்போம். புக்கில் வந்து கொடுத்துருக்க கிராஃபில் வந்து அவங்க இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை, நானாக தான் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ கொடுத்துருக்க கர்வ் வந்து இங்கே பிங்க் கலரில் இருக்குது. நான் வரைஞ்சிருக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் அந்த கர்வில் எத்தனை வாட்டி டச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த கர்வில் வந்து பார்த்தோம்னா 1 டைம் 2 டைம்ஸ் வந்து அந்த வெர்டிக்கல் லைன் வந்து டச் ஆகிருக்கு. 2 டைம்ஸ் வந்து டச் ஆகிருக்குங்கிறப்ப ஒரு வாட்டி மட்டும் டச் ஆனால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே பார்த்தோம்னா 2 டைம்ஸ் வந்து டச் ஆகிருக்கு. 2 டைம்ஸ் டச் ஆகிருக்குங்கிறப்ப இந்த கொடுத்துருக்க கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலை. அதனால் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன எழுதிக்கிறேன்னா, இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன். அவ்வளோதாங்க ஃபஸ்ட் சப்டிவிஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா, அங்கேயே நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அது அந்த கர்வில் 1 டைம் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. 1 டைம் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்குங்கிறப்ப அது ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால் இட் ரெப்ரசன்ட்ஸ் a function. அடுத்தது தேர்டு சப்டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயும் நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அது எத்தனை வாட்டி இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 வாட்டி வந்து ஒரு கர்வோட இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஒரு வாட்டி இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா 3 வாட்டி இன்டர்செக்ட் ஆகிருக்கு. 2 வாட்டி இன்டர்செக்ட் ஆனாலே அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இங்கே 3ங்கிறப்ப இட் டஸ் நாட் represent a function. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா, இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். அந்த வெர்டிக்கல் லைனை வந்து நான் இங்கே கர்வில் எத்தனை வாட்டி இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 1 டைம் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. 1 டைம் மட்டும் இன்டர்செக்ட் ஆகுங்கிறப்ப இட் ரெப்ரசன்ட்ஸ் a ஃபங்க்ஷன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.